நல்லா கவனிங்க, மனசாட்சி அப்படின்றது பாரம் இல்லாமல் இருக்கணும். மனசாட்சி எப்படி இருக்கணும்னா தெளிவா இருக்கணும். மனசாட்சியில குற்றம் வந்துருச்சு அப்படின்னா, மனசாட்சியில குற்றம் நம்ம செஞ்சோம் அப்படின்ற உணர்வு வந்துருச்சுன்னா, அது ராத்திரி நம்மளை தூங்க விடாது, பகல்ல நம்மளை முழிக்க விடாது, மக்களை பார்க்க விடாது, உறவுகளில் கட்ட விடாது, நம்ம எதையுமே ஆண்டுக்கா செய்ய விடாது. மனசாட்சி நம்மளை அப்படியே பாரப்படுத்திட்டே இருக்கும். இயேசு நமக்கு தந்த விடுதலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பாரத்தையும் நம்ம நீக்கிட்டாராம், லேசா மாத்திட்டாராம். என்னப்பா லேசா மாத்தினீங்க கேட்டா, இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து அவருடைய சொந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலையை தந்து நமக்கு பாரம் இல்லாத நுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தெளிந்த மனதோடு ஆண்டவரை தேடுறதுக்கு அவர் நமக்கு தந்த மன்னிப்பு. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் காளைகள், வெள்ளாட்டு கடா, கிடாரிகள் போன்றவைகள் ரத்தம் சிந்தி பலி செலுத்தப்பட்டன. அவைகளால் ஒரு மனுஷனுடைய மனசாட்சியை சுத்தம் பண்ண முடியல. அது எதற்கு அடையாளமாக செலுத்தப்பட்டதுன்னா, நீ பாவம் செஞ்ச, குற்றம் செஞ்ச, அதுக்கு தண்டனையா ஒரு ஃபைன் மாதிரி கட்டிட்டாங்க. ஃபைனை கட்டிட்டாங்களே தவிர மனசாட்சி சுத்தமாகல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு போலீஸ்காரர் நீங்கள் மாட்டிக்கிட்டுங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்மெட் போடாமல் வந்தீங்க, லைசன்ஸ் இல்லாமல் வந்தீங்க, பிடிச்சிட்டாங்க, விடுவாங்களா உங்களை? விடுவாங்களா? நீங்கள் எதில் குற்றம் புரிஞ்சிங்களோ நியாயமானபடி செய்யணும்னா என்ன செய்வாங்க? உடனே எழுதிடுவாங்க. உங்கள் லைசன்ஸை வாங்கி உடனே ஒரு சீட்டை எழுதிடுவாங்க. பெல்ட் போடாமல் ஓட்டினீங்க, சீட்டை உடனே எழுதிடுவாங்க. இப்போ சீட்டை எழுதுனதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்? வண்டி எடுத்துகிட்டு திருப்பி போகலாம், வண்டி ஓட்டலாம். ஆனால் வண்டி ஓட்டினா கூட மனசு படபடக்கிறது நிற்குமா? சொல்லுங்க. வீடு போய் சேர்ற வரைக்கும் நிற்காது. சில பேருக்கு ராத்திரி தூங்கினா கூட நிற்காது. இப்படி மாட்டிக்கிட்டோமே, நினச்சிக்கிட்டே இருந்த ஹெல்மெட்டை தூக்கி வைக்கணும்னு மறந்துட்டு போயிட்டேனே, இப்படி கூடவா பெல்ட் போடாமல் ஓட்டியிருக்கேன் வண்டியை, இப்படி போய் கரெக்டாக மாட்டினேனே. போய் ஃபைன் என்னமோ ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாய் தான் கொடுத்தோம், ஆனால் காசு போனது கூட இல்லை. இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே. இனி அந்த ஏரியா பக்கம் வரும்போதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். வெள்ளச்சட்டையை பார்த்த உடனே கை காலெல்லாம் உதறும். ஏன்னா மாட்டியிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு எதுக்கு மாட்ட போகிறோமோ தெரியலையே, இன்னைக்கு எதையாவது பிடிக்க போகிறாங்களா? அப்போ ஃபைனை கொடுத்து விடுதலை ஆயிட்டீங்க. ஆனால் எதுக்கு ஃபைன் கட்ட முடியல? இந்த மனசாட்சியை அமர்த்துறதுக்கு ஃபைனு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் செய்த குற்றத்துக்குன்னு ஃபைன் ஆர்டர் போட்டார். ஒரு ஆட்டை எடுத்துட்டு வா, மாட்டை எடுத்துட்டு வா, நீ ரத்தம் சிந்து பலி செலுத்து, ஃபைனை கட்டிட்டு போ. ஆனால் குற்றம் செஞ்சவன் இருக்கான் பாருங்க, மனசாட்சியில் சுத்திகரிப்பு கிடையாது. அதனால நடுங்கிட்டே இருக்கான், பயந்துகிட்டே இருக்கான், ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான். தெளிந்த மனசு கிடையாது, இருதயமெல்லாம் பாரம். இயேசு வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு, அல்லேலூயா அல்லேலூயா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சின்ன பிள்ளைனா ஒரு 15 வயசு வச்சுக்கிடுங்க, நானும் என் தம்பியும் இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பார்பர் ஷாப் இருக்குது. எங்கள் அப்பா காலத்து பார்பர் ஷாப் அது. அங்கே தான் எங்கள் வம்சமாக அப்படியே முடி வெட்டுவோம். எங்கள் அப்பாலேருந்து நாங்கள் எல்லாம் முடி வெட்டுவோம். அந்த பார்பர் ஷாப்புக்கு முடி வெட்டுறதுக்கு நானும் என் தம்பியும் இங்கேருந்து எங்கள் அப்பாவுடைய ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு, லைசன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆசைக்கு தூக்கிட்டு போயாச்சு வண்டியை எடுத்துகிட்டு. அப்போ எல்லாம் ரொம்ப பிடிக்க மாட்டாங்க, அப்போ ரொம்ப பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு நானும் என் தம்பியும் இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இது இருக்குது பாருங்கள், கேட் இருக்குது பாருங்கள், இந்த கேட்டு வழியாக அடுத்த பக்கம் போனோம். அப்போ நான் சொல்கிறேன் என் தம்பிகிட்ட, என் தம்பி மைக்கேல் இருக்கான் பாருங்க, உன்கிட்ட சொல்கிறேன் நான், டேய் கேட்டை போட்டிருக்கான், நம்ம வண்டியை தள்ளிட்டு போகலான்றேன். இவன் சும்மா ஓட்டு ஒன்றாவாதுன்னா தூண்டி விட்டான் பாருங்க. நானும் பொருள்னு ஓடிட்டு போயிட்டேன். கரெக்டாக அடுத்த கேட்டுக்கு போய் நிற்கிறேன், உரம் கட்டாங்க. ரயில்வே போலீஸ் வந்து உரம் கட்டிட்டாங்க. கேட்டு போட்டிருக்கு, நீ பாட்டுக்கு 2 பேரும் வண்டியை ஓட்டிக்கிட்டு வர்ற, உரம் கட்டு. நாங்கள் தான் பிடி போட்டோன்னு பார்த்தா உள்ள ஒரு பெரிய கும்பலே மாட்டி உட்காந்துருக்குது. இதே தான் காலில் இருந்து பண்ணியிருக்காங்க பொழுது. நல்லா மாட்டிக்கிட்டோம். முடிவெட்ட போல ஆளுக்கு. எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்னு கூட தெரில. இப்போவாது மொபைல் இருக்கு, டக்குன்னு ஃபோன் பண்ணி தான் சொல்லலாம். எங்களுக்கு கையில் இருந்தது 10 ரூபா 20 ரூபா தான் முடிவெட்டுருக்கு. என்ன செய்யணும்னு தெரில. என் தம்பி என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான், அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கான்.
நான் சொன்னதை சண்டை கண்டை இழுத்துற போறான்ட்டு அவன் அப்படி திரும்பிக்கிட்டான். எனக்கு வெக்கம் தாங்க முடியல. இப்படி மாட்டிக்கிட்டோமே பாஸ்டர் பசங்களான்னு. இந்த நேரம் பார்த்து ஒரு விசுவாசி அந்த பக்கத்துல இருந்து வந்தாரு. என்னப்பா இங்க நிக்கிறீங்கன்னாரு. எஸ் ரட்சகா, இவங்க முன்னாடி வர மாட்டிக்கிட்டோமேன்னு. ஆனா அவர் நல்ல மனுஷனா இருந்தார் பாவம். அவர் வந்து என்ன ஆச்சு ஒன்று, ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னாரு. அவர் ஒன்று, இந்த மாதிரி அங்கிள் நாங்கள் இப்படி வண்டி ஓடிட்டு வந்தோம் பிடிச்சிட்டாங்கண்ணா. அவருக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நான் கூடவே இருக்கேன். அவர் சைக்கிளை ஓரம் கட்டிட்டு சைக்கிளை லாக் போட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் எங்களை விடலை. காலையில் போன ஆள் வண்டியை பிடிச்சி வச்சுட்டாங்க, ஸ்கூட்டரை பிடிச்சி வச்சுட்டு எங்களை அத்தனை பேரையும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏற்றி கூட்டு போனாங்க ட்ரெயினில். எதுக்கு? கேஸ் போடுறதுக்கு. எங்களை 2 பேரையும் அண்ணனூர் கூட்டு போயிட்டாங்க. அண்ணனூரில் கூட்டு போய் இறக்கி உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் எங்களை ஒரு வழி பண்ணி தான் அனுப்புனாங்க. எங்களை பாவம் நாங்களாம் மிரண்டு, எங்களுக்கெல்லாம் பிடிப்பட்ட பழக்கமும் கிடையாதா, பயந்து நடுங்க வரைக்கும் விடவே இல்லை அவங்க. ஆனால் என்ன பெரிய ஆறுதல் தெரியுமாங்க, என்ன பெரிய ஆறுதல் தெரியுமா, இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் எங்க கூடவே இருந்தார். அவர் டிக்கெட் போட்டு அவர் கூட வந்துட்டாரு. உங்களை நான் கூட பயப்படாதுப்பா, நான் கூட இருக்கேன். வயசானவர் அவர் கூடவே வந்து எங்களை வந்து அந்த இடத்துல உட்காந்தே எங்களோடு இருந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசி, சார் எவ்வளோ ஃபைன் ஆகும் நான் கட்டிடுறேன், சின்ன பசங்க எங்கள் பாஸ்டர் பசங்க வேறேன்னு சொல்லிட்டாரு. அவன் பாஸ்டர் பசங்களா அப்படின்னு எங்களை திருன்னு பார்க்குறாங்க. நாங்கள் என்ன பேச முடியும், பேசாமல் இருக்கோம். ஆனால் அவர் நின்று எல்லாம் கட்டி எங்களை முடித்து திருப்பி கொண்டு வந்து ஜூஸும் வாங்கி கொடுத்து சாப்பாடும் வாங்கி கொடுத்து எங்களுக்கு கொண்டு வந்து பத்திரமா சேர்த்தார். அவர் மட்டும் இல்லை, எங்க நிலைமை என்ன நடத்தும் அந்த ஆள் வேற சொல்றான். அங்க இருந்து அந்த ஆபீசர் சொல்றாரு, சார் இவனுங்களை எல்லாரும் சென்ட்ரல் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு ஜட்ஜு முன்னாடி நிறுத்துங்க அப்படின்றாரு. எங்களுக்கா ஆண்டவா, நாங்க எங்க போய் மாட்டி திருப்பி உயிரோட வரப்போறோமான்ற அளவுக்கு ஆகி போயிட்டோம். பயம், இது வரைக்கும் அப்படி மாட்டினது கிடையாது. ஆனா இந்த மனுஷன் கூடவே இருந்து கட்ட வேண்டிய ஃபைன்லாம் கட்டி எங்களை பத்திரமா கொண்டு வந்து வீடு வரைக்கும் விட்டு போனாரு. இதுக்கு இந்த கதை சொன்னேன்னு கேட்டா, கதை சொல்றதுக்கு இல்லை. எதுக்கு சொன்னேன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பலி செலுத்தும் போது நடுங்கிக்கிட்டே பயந்துக்கிட்டே வந்து காளையை செலுத்துவான். செலுத்திட்டு போகும்போது படன்னு அடிக்கும். இப்படி தப்பு பண்ணிட்டேனே, இப்படி பாவம் பண்ணிட்டேனே, விடுதலை கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்காக வந்த இயேசு நம் நடுவே வாசம் பண்ணார், நம்மோடு சேர்ந்து வர்றார். அந்த பாரத்தை சுமந்ததுக்கு தானே இறங்கி வந்துட்டாரு. நீ ஏன்பா தனியா போற, நான் வரேன் உனக்காக நான் எல்லா ஃபைனும் நான் கட்டுறேன், கவலைப்படாத. உலகத்தின் முடிவு வரைந்த நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத. அவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கிறதுனால எனக்கு என்ன தைரியம்னு கேட்டா, நான் பயப்பட வேண்டியதில்லை. என் குற்ற மனசாட்சியெல்லாம் நீக்கி அவரே என் பாரத்தெல்லாம் சுமந்துட்டு அவர் சொல்வார், நீ போ உனக்காக எல்லா ஃபைனும் நான் கட்டிட்டேன், பயப்படாத. ஒரு மனுஷன் கூட இருக்கும்போதே இவ்வளவு ஆறுதல் இருக்குமானா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்காக இறங்கி வந்து என் கூட வந்து என் மனசாட்சியெல்லாம் சுத்தம் பண்றாருன்னா எவ்வளோ ஒரு ஆறுதல், எவ்வளோ தைரியம். இந்த ஆராதனை விட்டு போகும்போது, இயேசுவே உம்மால என் பாரத்தை எல்லாம் நான் இழந்து லேசா லகுவா போக கிருபை தாங்க. இங்கேருந்து ஒருத்தர் கூட பாரத்தோட போகக்கூடாது. எப்படி போனோம்? லேசா போனோம். அது யாரால முடியும்? இயேசுவினால.